ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்திலேயே அள்ளி கொடுத்திட வேண்டும் என்று நினைத்து உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த தாயானவளை அலட்சியம் செய்து விடாமல் இதை முழுமையாக கேள் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் இந்த காளி தேவி இன்று உனக்கென்று சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ இன்றே கேட்டுவிடு என் தங்கமே. ஏனென்றால் நாளை உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விதமான விஷயத்தை உனக்கு என்ன ஒரு புதுவிதமான மாற்றத்தை கொடுக்க காத்திருக்கிறது என்று, அது என்னவென்றும் ஏதுவென்றும் ஒன்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் தங்கமே. உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. முடிவெடுத்துவிட்டு இந்த நேரம் உனக்கு நடக்கும் சில விஷயங்களை உன் தாயானவள் நிச்சயமாக உனக்கு சொல்லிவிட வேண்டிய கட்டாயத்தில் வந்திருக்கின்றேன் என் தங்கமே. நாளை நான் சொல்கின்ற இந்த இடத்தில் நிச்சயமாக ஒரு பொருள் இருக்கும் என் தங்கமே. என்றால் அந்த பொருளை நீ பார்த்தாய் என்றால் இந்த வாழ்க்கையை நீ நினைத்தது போல நிச்சயமாக உன்னால் சரியாக மாற்றிவிட முடியும் என் தங்கமே. உன் எண்ணங்கள் போல எல்லா விஷயங்களும் உன்னை சுற்றி சரியாக நடப்பதை நீ என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இந்த காளி தேவி ஒரு சில அடையாளங்களை பல அறிகுறிகளையும் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். அதன் மூலமாக உனக்கு சொல்லும்போது அதனை நீ எப்போதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் தங்கமே. நான் இருக்க வேண்டிய காலம் இனி என்னவென்று ஏதுவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்க வேண்டிய நேரம் இனி அத்தனையுமே உனக்கு எல்லாமும் சரியாக நடக்க வேண்டும் என் தங்கமே. எதையுமே நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. உன் பிரித்திங்கரா எந்த ஒரு நிலையிலுமே ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லாமல் நான் சென்றுவிட மாட்டேன் என் தங்கமே. இந்த வாழ்க்கையில் உனக்குரிய தேவைகளை எல்லாமும் நான் ஒருபொழுதும் விட்டுவிட மாட்டேன் என் தங்கமே. எது உனக்கு சரி என்பதை புரிந்து எது உனக்கு தெளிவானது என்பதை உணர்ந்துதான் இந்த நேரத்திலும் எல்லாவற்றையும் நான் உனக்கென்று சரியாக எடுத்து செல்வேன் என் தங்கமே. எதனையும் நீ மறந்துவிடக் கூடாது. இத்தனை நாள் உன் வாழ்க்கையை உனக்கு என்ன காத்திருக்கின்றது, என்ன தந்திருக்கின்றது என்பதை எல்லாமும் யோசித்து நீ கலங்கியது போதும் என் தங்கமே. இனி உனக்காக இந்த வாழ்க்கையில் இந்த தெய்வங்கள் எல்லாம் ஒரு வாழ்க்கை என்ன நடத்தி இருக்கிறார்கள் என்பதை அடுத்தடுத்த நிலையில் நீ எப்படிப்பட்ட உண்மைகளை எல்லாமும் முன் வாழ்க்கையில் காண்பிக்க போகின்றாய் என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. எந்த நாளிலுமே உன் தாய் நான் உன்னுடைய உண்மைகளை தெரிந்து உனக்குள் பல சந்தோஷங்களை கொடுத்துவிட நினைக்கின்றேன் என் தங்கமே. பல உண்மைகளை ஏற்றுக்கொண்டு எப்போதும் இந்த வாழ்க்கையின் ஆச்சரியங்களை என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுத்துவிட நான் முன்வந்து நிற்கின்றேன் என் தங்கமே. எது நடந்தாலும் சரி, உன்னோடு நான் இருக்கும் இந்த காலகட்டத்தை நீ முழுக்க முழுக்க என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் போல முழுக்க முழுக்க சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறந்துவிடாதே என் தங்கமே. உன்னுடைய காளி தேவி எடுத்து சொல்லும் விஷயங்களை நீ எப்போதும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது என் தங்கமே. உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்தும் எல்லா விஷயங்களும் இந்த நேரத்தை நீ எப்பொழுதும் தெளிவோடு தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. ஏகப்பட்ட மாற்றங்களோடு இந்த வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு உண்மைகளையும் பெற தொடங்கிவிட்டாய். ஏகப்பட்ட விஷயங்களோடு இந்த வாழ்க்கை என்னவென்று நீ ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டாய். இனி நடக்கும் விஷயங்களினால் உனக்குள் தோன்றும் சில நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் சில நல்ல புரிதல்களையும் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. இந்த காளி தேவி உனக்கு தரும் மாற்றங்களோடு இந்த வாழ்க்கையை நீ தெளிவாக உணர்ந்துவிட வேண்டும் என்பதை எப்போதும் மறந்து விடாதே. என்னதான் நடக்கும், ஏதுதான் நடக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும்
நமக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நாம் எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. உன்னோடு நான் இருப்பதில் இந்த காளிதேவி எப்பொழுதும் உனக்கென என்று துணை வருவதில் நீ முழுமையான எண்ணம் கொண்டு நிறைவாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்பதை மறக்காதே என் தங்கமே. என் குழந்தை தெய்வம் இந்த நிலையிலும் எனக்கு உடன் வருவதை நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? இந்த தெய்வம் எந்த நிலையிலுமே என்னை தேடி வருவதை நீ பக்குவமாக ஏற்றுக்கொள்வாய் அல்லவா? அப்படி இருக்கும்போது உனக்கு நடக்கும் இது போன்ற நேரங்களில் எல்லாமும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே என் தங்கமே. ஒரு பொருள் நாளை மட்டும் உன் இல்லத்தில் இருந்து விட்டது என்றால், அல்லது உனக்கு உன் வீட்டில் இருப்பவர்களிடத்தில் அது மட்டும் இருந்துவிட்டது என்றால், நிச்சயமாக யாராலும் உன்னை அசைத்து பார்த்து விடவே முடியாது என் தங்கமே. யார் நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக என் பிள்ளை சரியாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காளிதேவி உன்னோடு துணையாக இருந்து நடத்தும் விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் போல கொஞ்சம் கொஞ்சமாக உன்னிப்பாக கவனித்து பார் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு மாற்றங்களையும் நான் எடுத்து சொல்லும் காரணத்தையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தையே. எதிலுமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நீ சரியாக புரிந்து கொண்டாயானால், சரியாக தெரிந்து கொண்டாயானால், இனி நடப்பது என்னவென்பதை நீ இந்த காலம் உனக்கு சர்வ நிச்சயமாக சரியாக எடுத்து சொல்லும் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே. எந்த இடத்தில் நீ உன் வாழ்க்கையை ஆரம்பித்தாயோ அந்த இடத்திலிருந்துதான் நீ இன்னும் மேலே மேலே பெருவாழ்வு வாழப் போகிறாய் என் தங்கமே. உனக்காக நான் கொண்டு வந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு அடித்தளங்களையும் நீ எப்பொழுதும் பயன்படுத்த வேண்டும். நீ எப்போதும் கைவிட்டு விடாதே என் தங்கமே. இந்த வாழ்க்கை என் பிள்ளைக்கு தருகின்ற விஷயங்களை நீ எந்த சூழ்நிலையிலும் தொலைத்து விடக்கூடாது. உன் முன்னால் நிற்கும் இது போன்ற நேரங்களை எல்லாமும் நீ எப்போதும் சரிவர உணர்ந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. உன் காளிதேவி சொல்லிக் கொடுக்கும் அத்தனையும் நீ நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. காலம் உனக்கு தகுந்தாற் போல அத்தனையும் மாற்றத் தொடங்கிவிட்டது என் தங்கமே. இந்த நேரம் அத்தனை விஷயங்களையும் உனக்கு ஏற்றது போல மாற்றிவிட தயாராகிவிட்டது குழந்தையே. இனிமேலும் நீ எங்கேயும் தயங்காமல் உன் வாழ்க்கையை உணர எப்பொழுதுமே நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே. உனக்குரிய உண்மைகளோடு நீ எந்தவித மாற்றங்களும் இல்லாமல் எப்பொழுதும் உனக்கான மாற்றத்தை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என் தங்கமே. எது நடந்தாலும் நீ நினைப்பது உன் வாழ்க்கையில் மாறும். எது நடந்தாலும் இந்த காளிதேவி நான் சொல்ல வரும் உனக்குரிய மாற்றங்களானது மாறிக்கொண்டே இருக்கும் என் குழந்தையே. முதலில் ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு மிக அருகாமையில் இந்த விஷயங்கள் இருக்கின்றது என்பதை நாம் முதலில் புரிந்து கொண்டாலே போதும். நமக்குள் ஒரு மிகப்பெரிய தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் என் குழந்தையே. இந்த வாழ்க்கையை நாம் வாழத்தானே வந்திருக்கின்றோம், வாழத்தானே வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் நிச்சயமாக பிறக்கும் குழந்தையே. நாம் எப்போது எதையுமே கடந்து ஒரு நிலையை, ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக நம்மால் வாழ்ந்துவிட முடியும். வாழ்க்கை ஒரு பிடிமானமாக மட்டும்தான் நம்மை செயல்படுத்த வைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கை ஒரு நிறைவான புரிதலோடு மட்டும்தான் நம்மை எப்போதும் சரியாக வாழ வைத்து கொண்டிருக்கிறது என் தங்கமே என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எந்த நேரமும் எதையும் கடந்து செல்ல வேண்டும். எப்போதும் போல பேரானந்தத்தோடு வாழ்வவும் கூடாது. இந்த வாழ்க்கை நம்மை ஒரு நொடி ஒரு பொழுதும் கைவிட்டு விடாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. நீ உயர்ந்து போனாலும் சரி, தாழ்ந்து விழுந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையானது நமக்கு எங்கிக் கொண்டே இருக்கும் என்பதை நீ தெரிந்து கொள் தங்கமே. எடுத்து வைக்கும் அத்தனையும் இந்த வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களையும் சந்தோஷங்களையும் கொடுக்க வேண்டும் என்பதை நீ எப்போதும் புது புது உணர்வுகளோடு தெரிந்து கொள்வாய் என் தங்கமே. இந்த காலம் நீ என்ன வேணாலும்
யோசித்துக்கொள் என் குழந்தையே. எதனை தாண்டி இனிமேல் உனக்கு நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து நீ பேரானந்தம் கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை மறக்காதே என் தங்கமே. காளிதேவி சொல்ல சொல்ல இனி அத்தனை நிலையிலும் உனக்குள் தோன்றும் விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை அடைய செய்யும் என்பதை நீ மறக்காதே. எதிலுமே நாம் விருப்பத்தை நாம் அடைந்து தீர வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயமும் நாம் ஆசைப்படுகின்ற எல்லாவற்றையும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடாதே. காளிதேவி துணையிருக்கும் இந்த காலம் மட்டும் இனி உன்னை தேடி வரும் எல்லா அன்புகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடாதே என் குழந்தையே. இன்று இரவுக்குள் சிவபெருமானின் உருவப்படத்தையோ இல்லை சிவபெருமானின் நாமத்தையோ அல்லது சிவபெருமானின் கோவிலுக்கோ சென்றாள். அதைவிட அதிர்ஷ்டம் உனக்கு வேறென்றும் கிடையாது என் தங்கமே. உன்னை போல அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இருப்பதாக இல்லை என் குழந்தையே. இது நீ உனக்கு செய்துவிட்டால் அதிர்ஷ்டம் செய்து இங்கு யாரும் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான இந்த நேரம் எப்போதும் இந்த வாழ்க்கை உனக்கான உன்னதமான விஷயங்களை செய்து கொண்டே இருக்கும். அனைத்தும் சரியாக உன்னிடம் வந்து சேரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. உன்னோடு எப்போதும் இந்த காளிதேவி நான் வருவதை நீ தெரிந்து கொள்வாய் என் தங்கமே. உனக்கென நான் இருப்பதை என்றும் உணர்ந்து கொள்வாய் என் குழந்தையே. நான் உன்னை எப்பொழுதும் ஆசிர்வதிப்பேன் என் தங்கமே. என் குழந்தையே, அம்மா இருக்கின்றேன், கலங்காதே. சிவபெருமானுடைய அருளால் நாளை இந்த பொருள் மட்டும் உன் கண்களில் பட்டுவிட்டது என்றாள். ருத்ராஜையை நாளை யார் கழுத்திலேயோ இல்லது உன் கண்ணில் பட்டுவிட்டால் போதும் தங்கமே. நாளை யாரிடத்தில் அல்லது யார் கழுத்திலோ யார் கையிலோ உன் வீட்டிலோ உன் பூஜை அறையிலோ உன் வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளிடத்திலேயோ நீ கண்டுவிட்டாயானால் நிச்சயமாக சிவபெருமானுடைய அருளால் உன் வாழ்க்கை மிகப்பெரிய திருப்பம் நடக்கப் போகின்றது என்று அர்த்தம். அதை நீ கண்கூடாக பார்ப்பாய் என்பதில் எந்தவித மாற்றமும் கிடையாது என் தங்கமே. என் குழந்தை, இந்த காளிதேவி சொல்லும் அத்தனையும் உண்மை என்று நம்ப தயங்கினாலும் கூட இந்த மாற்றங்களை அறிந்தவுடன் நீ அனைத்தையும் நம்புவாய். இது நிச்சயமான உண்மை, இந்த பிரபஞ்சத்தின் உண்மை. குழந்தையே, மறந்துவிடாதே. ருத்ரத்தை கண்ணில் கண்டால் உனக்கு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். என் குழந்தையே, இந்த காளிதேவியினுடைய ஆசிர்வாதமும் எப்பொழுதும் அன்பும் உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. என்னுடைய அன்பும் அருளும் உன்னை முழுமையடைய செய்யும் என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனையும் நீங்கி நன்மையே வந்து சேர உன் தாய் ஆசிர்வதிக்கின்றேன். ஓம் காளிதேவியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. ஓம் பைரவக்காளி தேவியே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.